அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய தகப்பன் தாய் உங்களை எப்படி விசாரிக்கிறாங்க. நீங்க என்ன படிக்க விரும்புகிறீர்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்கான எப்படிப்பட்ட ஒரு துணையை நீங்க விரும்புகிறீர்கள், நீங்க என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள், இப்படி எல்லா காரியத்தையும் விசாரிக்காங்க. ஏன் இன்னைக்கு கவலையா இருக்க, ஏன் இன்னைக்கு உன்னுடைய முகத்துல ஒரு சிரிப்பே இல்லை, இப்படி உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து விசாரிக்கிறது மாதிரி அவர்களை விட நம்முடைய கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல வர வேண்டும் என்று. நீங்க யாருக்கிட்டயோ போய் உங்களுடைய துக்கத்தையும் உங்களுடைய கஷ்டத்தையும் சொல்லாதபடிக்கு நீங்க ஆண்டவரிடத்துல போய் உங்களுடைய எல்லா கவலைகளையும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கான எல்லா தீர்வையும் அவர் தருவார். நீங்க அவர்கிட்ட சொல்லும் போது மாத்திரம்தான் உண்மையான தீர்வும் அவர் அதற்கான வழியையும் உடைய வாழ்க்கையில காண்பித்து தருகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில தந்து அவர் உங்களை மகிழை பண்ணுவார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழை பண்ணுவார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு தகப்பன் தாய் உங்களை நேசிப்பதை விட இயேசு உங்களை நேசித்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுடைய எதிர்காலத்தின் எல்லா நன்மையும் கர்த்தர் திறந்து தர வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசிங்க. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்துல வைத்து விடுங்க. அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்குள்ளாக தருவார். Have a nice day. God bless you.